ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2024 வந்து எக்ஸாமில் வந்து யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு. டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதுனால பேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பொறுமையாக நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதோட இன்டிமேஷன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து லாஸ்ட் டேட் டீட்டெயில் எல்லாமே இதிலே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் அப்லோடு எந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அதிலே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இமெயிலில் வந்து அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயிலில் வந்து அனுப்பக்கூடாது. நீங்கள் உங்களோட லாகின் பேஸ் பண்ணி உள்ளே வந்து உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிலே வந்து சைஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைஸுக்குள்ளே வச்சு பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறது வந்து ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. வித் கிளியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது வந்து கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். அது வந்து கிளியராக இருக்காது. இத்தனைக்கு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கேட்டிருக்கு. உங்ககிட்ட வந்து வீட்டில் வந்து ஸ்கேனர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ரெசல்யூஷனில் வச்சு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ உங்ககிட்ட வந்து ஸ்கேனர் வந்து இருக்குது. அதில் வந்து எப்படி நம்ம கலர் செட் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மாடல் காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்சான் தான் வச்சுருக்கேன். ஸோ அதோட மாடல் காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து இமேஜ் டைப்பில் வந்து ஆல்ரெடி வந்து கலர் அப்படின்னு வந்து ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரெசல்யூஷன் வந்து கேட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் 200 இல்லாமல் ஒரு 150 வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து ஒரு 200 கேபிக்குள்ளே வந்து அது ஸ்கேன் ஆயிரும். ஓகே, நீங்கள் இப்படி ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். இமேஜ் ஃபார்மெட்டில் வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டீட்டெயிலாக வந்து கரெக்டாக கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ மெயின் பேஜுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் பண்ணுறதுக்கு வந்து நிறைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 லிங்க்குமே இப்போ உள்ள எக்ஸாமுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண லிங்க்கு. சரி, உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்க் ஃபார் அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த இதை வந்து நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி எந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து முடிச்ச உடனே உங்களோட அப்ளிகேஷனில் எந்த மொபைல் நம்பர் இருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கேப்ஷா கேட்டிருக்கோம். அந்த கேப்ஷா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரியாரிட்டி கேட்டகரி ஏதாவது நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சைஸுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பாருங்கள். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து ஸ்லோவாயிரும். அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணீங்க அப்படின்னா சில டைம் ஓப்பன் ஆகாது. அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ண வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ லாகின் பண்ண உடனே இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு செர்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ செர்ச் கொடுத்த உடனே உங்களோட கரண்ட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இதிலே வந்துடும். நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதோட டாக்குமெண்ட் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா வியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட லாகினில் எந்த டாக்குமெண்ட் கேட்டிருக்கோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் பிடிஎஃபாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். 200 கேபிக்கில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். இப்போ பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்கு அப்படின்னா இப்போ சில பேர் வந்து 1லேருந்து 12th வரைக்கும் ஒரு 3 ஸ்கூல் கிட்ட வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 ஸ்கூலோட பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி கண்டினியூவாக ஸ்கேன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து 1024 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதையும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே கீழே வந்து கேப்ஷா கேட்டிருக்கு. அதையும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சேவ் கொடுத்தோடனே டேரெக்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு நேராக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோடட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷோ ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகல் சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.